ஸோ த இன்டகிரேஷன் பை ட்ரெபிசாய்டல் ரூல் இது வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், எல்லா எக்ஸாம்லயும் வரக்கூடிய ஒரு ஒரு டாபிக். இது வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அப்ராக்சிமேட் மெத்தட். திஸ் இஸ் த அப்ராக்சிமேட் மெத்தட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் மெத்தட் டு ஃபைண்ட் the area under the curve. By splitting it into, அந்த ஏரியாவை என்ன செய்வேனா by splitting into trapezoid. அதாவது அந்த ஏரியா அண்டர் த கர்வ் என்ன செய்யணும், ட்ரெபிசாய்ட்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அப்போ அந்த ஈச் அண்ட் எவ்ரி ட்ரெபிசாய்ட்ஸை வந்து நம்ம என்ன செய்வோம்னா we are calculating the area. இந்த மெத்தடை எப்போ யூஸ் பண்ணுவோம்னா இட் இஸ் when an integral is difficult or impossible to solve. இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் நான் அனலிட்டிக்கலா நம்ம வந்து சால்வ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன செய்யலாம், we can use this trapezoidal rule. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஏரியான்றது. திஸ் இஸ் மை ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், திஸ் இஸ் எக்ஸ். என்னுடைய ஃபங்க்ஷன் வந்து சப்போஸ் இட்ஸ் இர்ரெகுலர் ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுங்க. திஸ் இஸ் மை ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். பட் இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யறதுன்னா சப்போஸ் இட் இஸ் லைக் டெஃபினைட் இன்டெக்ரல். வி நோ த லிமிட் ஏ, the limit b, அதாவது extreme limit we know. So suppose if we are integrating this function, from a to b, f of x dx. அப்ப நம்ம என்ன செய்வோம்னா we are splitting this area under the curve. Integration is nothing but this is the area under the curve. இந்த ஏரியாவை நம்ம என்ன செய்யணும், we need to evaluate. That is integration. ஃபார்முலா தெரிஞ்ச பிரச்சனைனா அனலிட்டிக்கலா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா தெரியாத இடத்துல we need to split into the trapezoids. அதாவது இது வந்து என்னன்னா டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் trapezoids நம்ம n நம்பர் ஆஃப் trapezoids ஸ்ப்ளிட் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரெக்டாங்குலர் மெத்தட் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆல்மோஸ்ட் ட்ரெபிசாய்ட்னா we will get the more accurate result than the rectangular area. இது உள்ளவே பாத்தீங்கன்னா இட்ஸ் லுக்கிங் லைக் trapezoid. நமக்கு ஏரியா ஆஃப் த trapezoid என்ன தெரியும்னா இட் இஸ் 1/2. சப்போஸ் இதுதான் வந்து x1 வச்சுங்க, function x1, this is x2, x3, the point goes to up to b. அப்போ the area under the first trapezoid, இதுதான் என்னுடைய first trapezoid. suppose இந்த green color கண்டுபிடிக்கணும்னா we need to evaluate the function value at a plus function value at x1, ரெண்டுத்தையும் சம் பண்ணி divided by 2 into that interval. சப்போஸ் நான் இதை வந்து என்னன்னா delta x into the width. So இதுதான் வந்து பாத்தீங்கன்னா the area of the first trapezoid. அதே மாதிரி என்ன செய்யணும், we need to just calculate all the trapezoidal area. We need to sum up all the area. So n goes to 0 to some n minus 1 trapezoid இருக்குன்னா, so 1/2 f of n. இது வந்து ஜெனரலா என்ன செய்யலாம், f of n f of n plus 1. அதாவது என்னுடைய ஃபங்க்ஷன் இதான் x n, இது வந்து x n plus 1. இது ஒரு trapezoid, என்னுடைய கர்ல இது ஒரு trapezoid ஃபார்ம் பண்ணுது. trapezoid வந்து இந்த ரெண்டு இடத்துல இருக்குன்னா the value of the function at x n point, the values of the function at x n plus 1 point, அதுதான் நம்ம இங்க என்ன செய்யறோம்னா equal to f of n plus 1. இது வந்து நம்ம என்ன செய்யறோம்னா f of n. இது இந்த வேல்யூ ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சு we need to just average fn plus fn plus 1 divided by 2 into the width delta x. So இதுதான் பாத்தீங்கன்னா the method of integrating. இங்க வந்து என்னன்னா நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். we should divide the interval
in the interval now the a and b அதாவது இந்த extreme points and the limit of the integration lower limit is a upper limit is b அந்த intervalல we should divide the interval into n equal parts அந்த x அதாவது இந்த டொமைன் வேல்யூஸ் என்ன செய்யணும் n ஈக்குவல் பார்ட்ஸா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும் ஒவ்வொரு இதுவும் பாத்தீங்கன்னா ஈக்குவல் இந்த டெல்டா எக்ஸ் எடுத்தா எல்லாமே பாத்தீங்கன்னா டெல்டா எக்ஸ் அந்த வேல்யூ மாறக்கூடாது அதனுடைய ஸ்டெப் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா the step size the h னு வச்சுங்க எப்படின்னா b minus a ரெண்டு லிமிட்டையும் மைனஸ் பண்ணி டிவைட் பை எவ்வளவு நம்பர் ஆஃப் ட்ரிபைசைடு அதுக்கு இடையில எடுத்துக்க போறீங்க n. There is a number. இங்க வந்து n the number of trapezoids denominator. The number of trapezoids இந்த denominator இருக்கிறது. அப்ப this is a step size. அப்ப this இந்த h தான் நம்ம என்ன சொல்றோம் the delta x. So அந்த அவ்வளவு equal number of steps நம்ம என்ன செய்யலாம் the minimal step size is h. அப்ப n number of steps எப்படி கால்குலேட் பண்ணணும்னா just b minus a divided by the எவ்வளவு number of trapezoid அந்த இன்டர்வல்ல நம்ம எடுத்துக்கலாம் அப்படி கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி we need to evaluate the function. Next one என்ன சொன்னா evaluate the function at each x value, each x values, x1, x2, x3, etc. up to xn. ஒவ்வொரு xலையும் நம்ம என்ன செய்யணும் we need to evaluate the function value. அப்பனா இந்த generalized formula நம்ம இங்க என்ன செய்யணும் short formula எழுதி இருக்கோம். இங்க வந்து we just written the short form. இப்போ இந்த ஃபார்முலா வந்து the generalized form எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா for the trapezoidal rule the generalized formula the integral of the definite integral என்ன லிமிட் இருக்கு f of x dx இது வந்து நம்ம அனலிட்டிக்கலா இன்டகிரேட் பண்ண முடியாத டைம்ல we can just do it is equal to h by 2 hங்கிறது என்னன்னா the step size into the f of the function at x naught the beginning point plus 2 time function at x1 plus 2 time function at x2 plus 2 time function at x3 etc. the 2 times function at x n minus 1 plus the function value at xn xn point. நல்லா கவனிங்க இதனுடைய கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா it is interesting. Value of the function at the beginning point இங்க வந்து x is 0 is nothing but it is the lower limit a. இந்த xnங்கிறது extreme limit. அந்த xnங்கிறது extreme limit பாத்தீங்கன்னா it is b. அப்போ the function value at a the coefficient it is 1. அதே மாதிரி the xn at the extreme limit this coefficient also 1. But other coefficient எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த in between it is 2 2 2. அந்த சமேஷன் நீங்க எக்ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு x1 பாயிண்ட்லயும் நம்ம twice the we are evaluating the function இந்த சமேஷன்ல எக்ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா it will be twice. நம்ம என்ன செய்யலாம்னா இப்போதைக்கு எக்ஸ்பிளிசிட்டா பார்க்க வேணாம். Just we if we know this formula we can solve the integration. அப்ப நம்ம கண்டிப்பா ஒவ்வொரு வேல்யூ ஆஃப் எக்ஸ்லயும் என்னுடைய ஃபங்க்ஷனை எவாலுவேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் மட்டும் 1 மத்த கோஎஃபிஷியன்ட்லாம் 2 2 2 2 எக்ஸெட்ரா the last coefficient is 1 அது மட்டும் தெரிஞ்சா போதும். மத்தபடி எல்லாமே ஃபங்க்ஷன் வேல்யூ at each and every point. So இந்த ஹச்ங்கிறது ஸ்டெப் சைஸ் by 2. இப்ப என்ன செய்யலன்னா ஸ்டெப் பை என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம்னு பார்க்கலாம். the step involving 10 trapezoidal rule. The first step ஏன்னா அந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருச்சு. First a and b choose the limit of the integration. Choose the limit
of the integration. First என்னன்னா integration limit choose பண்ணிக்கணும். அதிலே கொடுத்திருப்பாங்க, இல்லனா we need to choose by given statement. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா next என்ன செய்யணும், the number of trapezoid choose பண்ணணும். எவ்வளவு trapezoids choose பண்ண போறோம் n. ஏன்னா the area under the curve வந்து பாத்தீங்கன்னா n number of trapezoid choose பண்ணணும். The n means இங்க number of sub interval. So இங்க வந்து n means the number of sub interval or number of trapezoid. The third step என்ன செய்யணும்னா compute the step size. Step size. அதாவது the step size h equal to the upper limit minus lower limit divided by the n. How many number we have chosen area under the curve. Final என்னன்னா we need to evaluate the function value. Function value. இங்க வந்து பாத்தீங்கன்னா evaluate the function value at each x. Each xi. அப்பனா we need to calculate at each xi point what is the function value. Final நாம apply the formula. Final step வந்து பாத்தீங்கன்னா apply the formula. இத ஃபாலோ பண்ண போறோம். ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பண்ணா நமக்கு எப்படின்னு கிளியர் ஆயிடும். This is a formula. So இதுதான் step size, steps we need to follow when we are solving the integration using the trapezoidal rule. So இப்ப பார்க்கலாம் ஒரு for example என்ன செய்யலாம்னா approximate integral 0 to 2 x square dx using n equal to 4 sub interval. So first என்ன செய்யறோம்னா ஒரு known problem, அதாவது இந்த இன்டெகிரல் வந்து நம்ம ஈஸியா என்ன செய்யலாம்னா எவாலுவேட் பண்ணலாம். ஏன்னா x3/3 நமக்கு ஃபார்முலா தெரியும். பட் இதுக்கு இந்த ஃபார்முலா கரெக்டா சூட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு unknown function போலாம். ஏன்னா இது known integral. யூசுவலாவே வந்து பாத்தீங்கன்னா trapezoidal rule when it is difficult to integrate the given function, we can apply the trapezoidal rule. But first இந்த function work ஆகுதா அப்படின்னு பார்த்தலாம். இதுல வந்து the a lower limit என்னன்னா 0, the b upper limit என்னன்னா 2. Next என்ன செய்யனா we can compute the ஏன்னா அவங்க வந்து sub interval எவ்வளவு கொடுத்துட்டாங்கன்னா the number of interval n equal to 4 கொடுத்துட்டாங்க. அது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன செய்யணும், we can calculate the step size. அப்போ h equal to நம்ம ஃபார்முலானா b minus a divided by n, b is 2, a is 0, n is here 4. ஏன்னா அவங்களாவே கொடுத்துட்டாங்க. So n is 4. அப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா it is 2/4, it is like 1/2, 0.5, அதாவது 1 to 2 to 4. அப்ப ஸ்டெப் சைஸ் வந்து 0.5. அப்ப நமக்கு xi வேல்யூ என்னன்னா we need to just divide the 0 to 2 by 0.5, 0.5 அந்த ஸ்டெப் சைஸ் இந்த x டிவைட் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் xi 0, நெக்ஸ்ட் வந்து 0.5 ஆட் பண்ணீங்கன்னா it is 0.5, நெக்ஸ்ட் இன்னொரு 0.5 ஆட் பண்ணீங்கன்னா it will be 1, நெக்ஸ்ட் 0.5 ஆட் பண்ணீங்கன்னா 1.5, நெக்ஸ்ட் it is 2. That's upper limit கிடைச்சிச்சு பாருங்க. சோ அப்பனா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா we are just divided. இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா it's quadratic function. எப்படின்னா x equals நல்லா கவனிங்க, this is a quadratic function f of x, this is x. அப்போ நமக்கு என்னன்னா இந்த பாசிட்டிவ் இப்போ only we are evaluating this value இங்க இருந்து, அதாவது இது 0, இதனுடைய எக்ஸ்ட்ரீம் லிமிட் இது வரையும் தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா we are going to integrate 0 to 2. நமக்கு என்ன 4 trapezoids இது வந்து அப்போ இது பண்ணிட்டோம். 1 2 3 4. இது வந்து பாத்தீங்கன்னா 0.5 1 1.5. I think that's it. 1.5 2. இது ஒரு லைன் எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் trapezoid, இது செகண்ட் ஒன், மேபி செகண்ட் ஒன், இது தேர்ட் ஒன், இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஒன். சோ அப்பனா இங்க வந்து n வந்து பாத்தீங்கன்னா the 4 trapezoids நம்ம இதை டிவைட் பண்ணிக்கலாம் with equal interval. ஏன்னா h is nothing but the step size. Step size னா equal step size.
So இதுதான் பாத்தீங்கன்னா we are just approximated the function up to n equal to 4 trapezoida in the function given interval approximate பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம xi கண்டுபிடிச்சாச்சு, h கண்டுபிடிச்சாச்சு, ab தெரியும். We need to evaluate the function value each and every xi. அதாவது இந்த ஃபங்க்ஷன் என்னன்னா இங்க கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் integral of the f of x dx. இந்த f of x ல என்ன உட்கார்ந்திருக்குன்னா x square. So the given function f of x equal to x square. அப்ப we need to evaluate each and every xi. xi first value என்னன்னா 0. So அப்போ 0 substitute பண்ணி it is 0 square, it will be equal to 0. Next f இங்க next xi வந்து 0.5. அப்போ நமக்கு என்னன்னா 0.5 whole square. ஏன்னா f of x equal to x square. இந்த ஃபங்க்ஷன்ல எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அங்கெங்கெல்லாம் just வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்றோம், கால்குலேட் பண்றோம். அப்ப இது 5 5 are 25. So பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா it's 0.25. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா f of 1 next xi. அப்போ 1 ஸ்கொயர் நமக்கு வேல்யூ 1 வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1.5. So அப்ப நமக்கு என்ன வரணும் 1.5 ஸ்கொயர். So ஏன்னா f of x equal to x ஸ்கொயர். அப்ப 1.5 ஸ்கொயர் என்ன வரணும் it is 2.25. ஏன்னா 15 15s are 225. The 2 point தள்ளி குளிக்குறீங்கன்னா it's 2.25. Next வந்து the function at extreme point f equal to 2. அப்ப நமக்கு என்ன வரணும் 2 ஸ்கொயர் it will be equal to 4. So அப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னா we need to apply the formula. நமக்கு formula என்ன தெரியும்னா it will be the suppose a to b the f of x dx that will be equal to h by 2. நமக்கு ஃபார்முலா என்ன h by 2. என்னுடைய ஃபங்க்ஷன் at x equal to 0 or 0. ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் மட்டும் 1, மத்த எல்லா கோஎஃபிஷியன்ட்டும் 2. அப்ப 2 the function at 0.5, the 2 at function 1, the 2 at function value 1.5 plus the last coefficient is 1, the function value at extreme point x என்னன்னு பாத்தீங்கன்னா 2. So that's it. இதுதான் பாத்தீங்கன்னா என்னுடைய ரூல். ஏன்னா நம்ம இங்க ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும். We need to just evaluate the first coefficient மட்டும் 1. So f of x, last coefficient 1 f of x. மத்த in between coefficients எல்லாமே 2. We need to substitute the each and every. That's it. So in the formula this is the generalization. முன்னாடி ப்ரீ ஃபேக்டர் இட்ஸ் h by 2 the weight factor. அப்போ h ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்னா it is 0.5 divided by 2. என்னுடைய வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் x0 it is 0. 2 times 0.5 என்னன்னா 0.25 2. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா f of 1 வந்து பாத்தீங்கன்னா it is 1 plus 2 into f of 1.5 பாத்தீங்கன்னா என்னுடைய வேல்யூ 2.25 plus f of 2 value 1 into f of 2 வந்து பாத்தீங்கன்னா it is 4. So அப்ப நமக்கு என்ன வருதுன்னா 0.5 divided by 2 வந்து பாத்தீங்கன்னா it is equal to 0.25. அதை 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும் 2 to 4 அப்புறம் 10. So 5 to 10. இப்ப 2 ஆல இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா it is 0.5. ஏன்னா 0 வந்து it is 0, அதை விட்டுருங்க. 2 into 0.25 இது வந்து பாத்தீங்கன்னா 2 into 1. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா it is 4.5. So last of 4. அப்ப எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா இதை உள்ளார எல்லாத்தையும் சம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு it will be 0.25 into உள்ளார பாத்தீங்கன்னா it is 8.5. இது 9 plus 2 11. So 11. அப்ப 0.25 into 11 the answer is 2.75. This is the value of the integration as per the trapezoidal rule. But நம்ம டைரக்ட் இன்டகிரேஷன் பண்ணா என்ன வரும் ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம். இது கரெக்டா அப்ராக்சிமேஷன் மெத்தட் கரெக்டா பார்க்கலாம். நமக்கு என்னன்னா டைரக்ட் இன்டகிரேஷன் நமக்கு தெரியும் 0 to 2 x square dx equal to x cube by 3 the lower limit upper limit. So upper limit substitute பண்ணா it is 2 cube by 3, lower limit substitute பண்ணா it is 0 by 3 0. So அப்ப என்னன்னா 8 by 3. So நமக்கு 8 by 3 ஓட வேல்யூ என்ன வரும்னா it is approximately equal to 2.6667. this approximate value. ஆனா நமக்கு என்ன ஆகுதுன்னா trapezoidal rule calculate பண்ணுது. இங்க வந்து actual integration 2.667. இங்க வந்து ஆக்சுவலா 2.75. it is just overestimating the value. So அப்பனா நம்ம என்ன அப்சர்வ் பண்றோம்னா the trapezoidal rule
overestimating the result. அதனாலதான் என்ன செஞ்சாங்கன்னா இந்த ஓவர் எஸ்டிமேஷன் கம்மி பண்றதுக்கோசரம் இந்த சிம்சன் ரூல் வந்து அவர் சிம்சன்ஸ் கொண்டு வந்தாரு. ஸோ அதுவும் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். மேபி அதை கூட போட்டு காமிச்சலாம். இட்ஸ் லாகரிதமிக் ஃபங்க்ஷன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி இன்டகிரேஷன் இட் இஸ் டிஃபிகல்ட் டு எவலுவேட். ஏன்னா இதர் கவுண்டர் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் approximate the integral, approximate the integral. நமக்கு என்ன இருக்குன்னா the integral 1 to 4 ln of x dot dx. இதுக்கு வந்து டைரக்ட் இன்டகிரேஷன் நமக்கு மேபி ஃபார்முலா இருக்கலாம். பட் இது எப்படி நம்ம அப்ராக்சிமேட் பண்ணுறது? இங்க வந்து n ஸ்டெப் சைஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 6, அதாவது 6 சப் இன்டர்வல் பிரிக்கணும். ஸோ அப்போ நமக்கு என்னன்னா லோயர் லிமிட் என்னன்னு தெரியும்னா லிமிட்ஸ் ஃபர்ஸ்ட் a equal to 1, அப்பர் லிமிட் 4. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் ஸ்டெப் சப் இன்டர்வல் எவ்வளவுனா 6. அப்புறம் 6 ட்ரெபைசைட்ஸ் நமக்கு வரணும். ஸ்டெப் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு the h equal to b minus a by n. ஸோ b வந்து பாத்தீங்கன்னா 4, a 1, இன்டர்வல் வந்து 6. அப்போ 3 by 6. அப்போ நம்ம 1 3s are 3, 2 3s are 6. It is 0.5. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் சைஸ் 0.5. பட் நம்பர் ஆஃப் இன்டர்வல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு up to 6 சப் இன்டர்வல். அப்போ நமக்கு இனிஷியலா என்னன்னா the initial value, the initial limit x0, அதுதான் a, that is 1. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல 1.5 போனோம். Next point is 1.5. எவ்வளவுனா ஸ்டெப் சைஸ் 0.5 இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். நெக்ஸ்ட் x2, that is 2, x3 0.5 ஆட் பண்ணா 2.5, x4. ஸோ ஸ்டெப் சைஸை கால்குலேட் பண்ண பிறகு இந்த எக்ஸ் வேல்யூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்டெப் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஸோ 0.5 என்னுடைய ஸ்டெப் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா we just know the x values. Now we need to evaluate the function each and every x. அதாவது இங்க கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் என்னன்னா the f of x, it is logarithmic function, the ln of x. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா evaluate the f at each xi. அப்போ என்னன்னா எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அங்க xi போட்டுக்கணும், ln of xi. இப்போ ஃபர்ஸ்ட் f of x நாட்ல எவாலுவேட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன வரும்னா the ln of x நாட் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் பாயிண்ட் 1. ஸோ 1.0. ln of 1 வந்து நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா 0 தெரியும். நெக்ஸ்ட் தென் செகண்ட் பாயிண்ட் f of x1. அப்போ நமக்கு என்ன வரும்னா the ln of 1.5. அப்ராக்சிமேட்டா இதனுடைய வேல்யூ என்ன வரும் பாத்தீங்கன்னா 0.4055. அதே மாதிரி f of x2. அப்ப என்ன வரும்னா ln of it is 2. So அப்ராக்சிமேட்டா இதனுடைய வேல்யூ என்ன வரும்னு கேட்டீங்கன்னா இது 0.6931. f of மேக்ஸிமம் என்னன்னா லாகரிதமிக் டேபிள் நமக்கு என்ன செஞ்சிருவாங்கன்னா கொடுத்துருவாங்க எக்ஸாம் சென்டர்ல. அந்த லாக் டேபிள் வச்சு என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ln of at 2.5 என்னுடைய லாக் வேல்யூ என்னன்னா the numerically it will be approximately 0.9163. அதே மாதிரி f of x4 இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா it is 3. So this value is approximately 1.093. அதே மாதிரி f of x5 இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா the ln of it is 3.5. அப்ராக்சிமேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா it is 1.2528. அதே மாதிரி f of x6. So the ln of the x6, the last point, it's a ln of 4. Approximately இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1.3863. அப்போ எல்லா வேல்யூஸும் நமக்கு கிடைச்சிரும். இப்போ இது இன்டகிரேஷன்ல டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணா இன்டெகிரல் 1 to 4 the f of x, அதாவது ln of x dx, that should be equal to நமக்கு என்ன வரும்னா ஃபார்முலா படி the h by 2, the pre-factor multiplication. நமக்கு என்னன்னா the f of
x naught, the first point coefficient, the value of the function coefficient 1, மத்த எல்லா ஃபங்க்ஷனுக்கு 2 2 வரும். So the value of function at x1, the 2 times the values of function at x2, 2 times the values of the function at x3 plus 2 times value of function at x4. In the last இது வந்து x6. அப்போ 2 times the value of the function at x5 plus the last point வந்துட்டோம். அப்ப அந்த பாயிண்ட்ல என்னோட வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் x6, f of x6, other coefficient 1. That's it. So இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம்னா we can substitute it. அதாவது என்னன்னா each and every value we can substitute என்னன்னா this should be equal to the step size is h 0.5 by 2 f of x naught அது 0 plus 2 f of x1 அது வந்து பாத்தீங்கன்னா 0.4055 f of x2 பாத்தீங்கன்னா 2 it will be 0.6931 f of x3 2 times it is 0.9163 plus 2 times the f of x4 வந்து பாத்தீங்கன்னா 1.0986 plus 2 times f of x5 அது வந்து பாத்தீங்கன்னா 1 f of x5 it is 1.2528 yes 2528 plus the last point the function value at the x6 அது the coefficient 1 அதுக்கு வந்து 2 போடக்கூடாது 1.3863 இப்போ ஏதாவது இது எல்லாத்தையும் என்ன செய்யலாம் we can simplify we can obtain the answer it will be approximately என்னன்னா it is 2.5297 this is the integration by that trapezoidal rule line of x dot dx this is a numerical integration. So இது வந்து பாத்தீங்கன்னா it's one of the simplified but it is overestimating the result. இதுவும் பாத்தீங்கன்னா it's overestimating the result. நம்ம கம்ப்ளீட் பண்ணி பாத்தீங்கன்னா it should be less than 2.5297. So இதுக்கு alternation தான் என்னன்னா the Simpson rule it is more accurate rule. The next method of the numerical integration is the Simpson's rule. So what is the Simpson rule? பாத்தீங்கன்னா it's a numerical method. This numerical method used to approximate the definite interval. Used to approximate the definite integral. இது வந்து பாத்தீங்கன்னா it's improve the accuracy. It improve the accuracy over the trapezoidal rule. So one of the main advantage இது வந்து பாத்தீங்கன்னா the function அங்க வந்து trapezoid நம்ம என்ன செய்யணும் டிவைட் பண்ணுவோம் பட் இங்க the function is fitted using the second degree polynomial. கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை என்ன செய்யணும் நம்ம ஒரு குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷனா அப்ராக்சிமேட் பண்ணுவோம். அதாவது ஒரு 3 பாயிண்ட் இருந்துச்சுன்னா சப்போஸ் நமக்கு என்ன செய்யணும் this is f of x, this is x. சப்போஸ் எனக்கு 3 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுங்க, இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னா இந்த 3 பாயிண்ட்டும் என்ன செய்யணும் we can just connect, we can approximate as a parabola. இது வந்து பாத்தீங்கன்னா inverted parabola. So இது ஒரு பாயிண்ட், அதாவது the point side is the first point, the second point is the third point. So இது வந்து பாத்தீங்கன்னா we are just approximating it's within the quadratic function. So the second degree polynomial. The second degree polynomial means இது meaning என்னன்னா quadratic.
அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், we need to evaluate the area under the curve. That's நம்ம கொடுத்திருக்க பாயிண்ட். So இங்க வந்து minimum 3 point. நம்ம பரபோலானா 2 point னா just a straight line, maybe 3 point we need minimum 3 point to draw the parabolic, adalana the second degree polynomial. So அதுக்கப்புறம் we need to take the minimum 3 points. Next வந்து பாத்தீங்கன்னா area under the the area under the parabola from x0 to x2 serves us an estimate for the integral. அந்த ஏரியா சப்போஸ் இதுதான் x0 னு வச்சுக்கிறோம், இது x2 னு வச்சுக்கிட்டோம்னா இந்த ஏரியா தான் இட் இஸ் சர்வ் த வேல்யூஸ் ஆஃப் த, இது வந்து பாத்தீங்கன்னா the value of the function from x0 to x2 some function dx. இது வந்து பாத்தீங்கன்னா this is equal to the area under the curve. Area under the curve. அந்த செகண்ட் டிகிரி பாலினாமியலுக்கு கீழே இருக்க இந்த பரபோலிக் இன்வெர்டட் பரபோலிக் கீழே இருக்க ஏரியா. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் சைஸ் இஸ் தி சேம். the step size அதாவது the interval எதுனா the lower limit is a, upper limit is b for the integration is divided into n equal parts. So நம்ம என்ன செய்யணும், we are dividing this area into n equal parts. n should be even number. இதுல நல்லா கவனிங்க, n should be even number. n should be an even number. அப்ப நமக்கு h equal என்ன வரும்னா the step size that should be equal to, அது மாறவே மாறாது, b minus a divided by the n number of interval. இதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா the Simpson rule. The Simpson rule. The formula is given by the Simpson rule. Formula is that should be equal to integral a to b the f of x dot dx approximately that should be equal to h by 3. அங்க வந்து h by 2 போட்டோம், இது h by 3 f of x0. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறோம், அதனுடைய கோஎஃபிஷியன்ட் 1. அதே மாதிரி the லாஸ்ட் பாயிண்ட்ல என்னுடைய ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன், xங்கிறது லாஸ்ட் பாயிண்ட், அதனுடைய கோஎஃபிஷியன்ட் 1. இன் பிட்வீன் பாயிண்ட்ஸ்ல என்னுடைய ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சு அதனுடைய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், அதாவது f of x1 plus f of x2 plus f of x3 இந்த மாதிரி பிளஸ் எக்ஸெட்ரா. பட் இந்த ஃபங்க்ஷனோட கோஎஃபிஷியன்ட்லாம் என்ன போட்டுக்கணும்னா, அதாவது இந்த ஃபங்க்ஷனோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா 4 அந்த ஆல்டர்னேஷன் வரும். அதாவது இது 4 இருந்தா நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு 2, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு 4, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் 2 டைம் த வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன், அந்த மாதிரி போகும். அதாவது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கோஎஃபிஷியன்ட் 1, நெக்ஸ்ட் 4, அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷன் 2, 4, 2, 4, 2 அது போயிட்டே இருக்கும். லாஸ்ட் ஃபங்க்ஷன் வேல்யூஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷன் அட் x எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் 1. இந்த இது ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி ப்ரீ ஃபேக்டர் மல்டிப்ளிகேஷன் இட் இஸ் h by 3. அங்க சிம்சன்ல வந்து பாத்தீங்கன்னா we just divide h by 2. சோ அதுதான் அதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், அந்த கோஎஃபிஷியன்ட் ஆர்டர் வந்து சென்டர்ல மாறும். அதே மாதிரி இங்க டிவிஷன் ஃபேக்டர் மாறும், மத்தபடி எதுவுமே மாறாது. அங்க வந்து 2 2 2 ன்னு போட்டிருப்பீங்க, இங்க வந்து 4 2 4 2 4 2 இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இட் வில் பி சிம்பிள். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வாட் ஆர் தி கண்டிஷன்ஸ் ஃபார் தி சிம்ப்சன் ரூல்ஸ், அதாவது தி கண்டிஷன்ஸ் நம்ம சிம்ப்சன் ரூல் அப்ளை பண்றதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் the number of sub interval should be even. Number of ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா we need at least minimum 3 point to approximate the parabola. இங்க வந்து பாத்தீங்கன்னா சப் இன்டர்வல் எவ்வளவுன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஏரியா. இங்க பாருங்க
இது ஒரு ஏரியா. This is one of the interval. Next வந்து பாத்தீங்கன்னா this is the another. அப்போ நம்ம என்ன செய்யலாம், பாலினாமியல் டிகிரி யூஸ் பண்ணி செகண்ட் டிகிரி பாலினாமியல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ற இன்டெகிரேஷன் யூசிங் தி சிம்ப்சன் ரூல் should have equal even number of sub interval. பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு two sub interval கிடைச்சிருக்கு. The left side right side and the equal interval. So அப்பனா the first condition, the number of sub intervals should be even. Next வந்து பாத்தீங்கன்னா the function should be continuous and differentiable. அதாவது the function என்ன discontinuous-ஆ இருக்க கூடாது. The given function should be continuous and differentiable. The third வந்து பாத்தீங்கன்னா the method is very effective for the smooth functions. Very effective. எதனா இந்த மெத்தட் the very effective for smooth functions. இந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கர்வ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும். அப்ப அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து வெரி எஃபெக்டிவ். இந்த பாலினாமியல் டிகிரி 3 மேக்ஸிமம் என்ன டிகிரி 3 ஆர் லெஸ் தென் 2 அந்த மாதிரி போட்டுக்கலாம். மேக்ஸிமம் இதுல வந்து என்னன்னா the quadratic approximations, அதாவது parabolic or quadratic approximation மெத்தட் யூஸ் பண்ணுவோம். We are using quadratic or parabolic. அப்ராக்சிமேஷன் அதான் அந்த பாயிண்ட் எப்படின்னா ஒரு செகண்ட் ஆர்டர் டிகிரி பாலினாமியல் குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் வச்சு பிளாட் பண்ணோம். இதனுடைய அக்யூரசி வந்து பாத்தீங்கன்னா ஹையர் தென் த ட்ரெபிசாய்டல் ரூல். அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அக்யூரசி ஹையர் தென் ட்ரெபிசாய்டல் ரூல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா n must be even. அதான் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே சொன்னோம். the coefficient pattern எப்படி இருக்குன்னா the coefficient pattern நம்ம என்ன சொன்னோம் 1 4 2 4 2 4 2 4 2 4 2 4 2 etc. the last coefficient வந்து இந்த ஆர்டர்ல நமக்கு இருக்கணும். So நம்ம என்ன செய்யலாம், we can just solve one example. அப்ப நமக்கு it will be even more clear. For example, என்ன செய்ய போறோம்னா we are going to approximate the integral, அதாவது the same integral 1 to 4 the ln of x the dx. இந்த இன்டெகிரல் அப்ராக்சிமேட் பண்ண போறோம். n equal to 6 up interval. இங்க ஈவன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா we need to identify the function. எனக்கு கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா the f of x equal to the ln of x. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா upper limit lower limit. The lower limit a equal to 1, the upper limit b equal to 4. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the number of sub interval n equal to 6. இது எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு என்ன செய்யலாம்னா we can calculate the step size. The step size h equal to நமக்கு ஃபார்முலானா b minus a divided by the n. அப்ப நமக்கு என்ன வரும்னா the h equal to b 4 minus 1 divided by 6. அப்போ என்ன வரும்னா it is 3 by 6. இது மாறவே மாறாது. நமக்கு என்னன்னா it will be 0.5. ஏன்னா 1 3s are 3, 2 3s are 6, 1 by 2 is 0.5. அப்போ நமக்கு என்னன்னா the h values. Next என்னன்னா we need to just identify the h value using the step size. ஏன்னா x value நமக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் வந்து 1, அதே மாதிரி the next x1 வந்து 0.5 அந்த ஸ்டெப் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். அப்போ 1.5, x2 வந்து பாத்தீங்கன்னா 2, the x3 2.5, x4 வந்து பாத்தீங்கன்னா 3, x5 வந்து பாத்தீங்கன்னா it's 3.5, x6 வந்து பாத்தீங்கன்னா it is 4. அவ்வளவுதான். ஏன்னா அப்பர் லிமிட் எனக்கு ரீச் ஆயிட்டோம் நம்ம ஸ்டெப் சைஸ். அதனால x4 ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறோம், x6 ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். The next step we need to evaluate the function value each and every point. Next வந்து என்னன்னா evaluate the function at each xi. So அப்பனா நமக்கு ஃபங்க்ஷன் என்னன்னா the ln of xi. நமக்கு ஆல்ரெடி நம்ம எவாலுவேஷன் பண்ணிருக்கோம். சோ அதே வேல்யூ தான். அதாவது f of x0 equal to the ln of 1. அதனுடைய வேல்யூ 0 நமக்கு தெரியும். So f of x1ங்கிறது பாத்தீங்கன்னா 1.5 அப்ராக்சிமேட்டா. அதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0.
4055 அதே மாதிரி f of x2 மேபி நம்ம என்ன செய்யலாம்னா அதை கூட காப்பி பண்ணி போட்டுக்கலாம், திரும்ப எழுதணும் அவசியம் இல்லை. Yeah, this is a function. Now already previously we have calculated this function value. So, copy. Yeah. You can just paste it here. So we can just paste it here. So இந்த இதுதான் பாத்தீங்கன்னா the function value each and every xi. Once இது தெரிஞ்சிச்சுன்னா we can apply the formula. நம்ம formula என்னன்னு தெரியும்னா the Simpson rule. The last step apply the formula. So அப்ப நம்ம formula என்ன வரும்னா the integral of 1 to 4 the ln of x the dx that should be equal to approximately that should be equal to h by 3 the f of x naught plus 4 f of x1 அதாவது 4 to 4 கோஎஃபிஷியன்ட் மாறிட்டே வரணும் 2 f of x2 plus 4 f of x3 plus 2 f of x4 plus 4 f of x5, but the last point is substitute பண்ணும்போது the value of function at the last point f of x6 and coefficient 1. So அந்த ரூலையும் அப்ளை பண்ணியாச்சு. அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். என்னோட ஸ்டெப் சைஸ் h வந்து பாத்தீங்கன்னா 0.5 by 3. Value of f at x0 வந்து பாத்தீங்கன்னா it is 0. So 4 times f of x1 என்னன்னு பாத்தீங்கன்னா 0.4055 plus 2 f of x2 வந்து பாத்தீங்கன்னா it be 0.6931 plus 4 f of x3 வந்து பாத்தீங்கன்னா it will be 0.9163 plus 2 f of x4. f of x4 ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா it will be I think 1.0986 plus 4 the f of x5 அது வந்து பாத்தீங்கன்னா it will be 1.2528 plus the last f of xn இங்க வந்து பாத்தீங்கன்னா f of x6 வந்து பாத்தீங்கன்னா 1.3863. That's it. So about 0.5 divided by 3 இது உள்ள எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா it will be 15 point just கால்குலேட் பண்ணி பாருங்க 2681 கிடைக்கும். அப்ப அப்ராக்சிமேட்டா இதனுடைய வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா நமக்கு it will be அதாவது 0.5 divided by 3 வந்து பாத்தீங்கன்னா it is 0.16666 போயிட்டே இருக்கும் 7 into 15.2681. அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா the 1 to 4 the ln of x dot dx that should be approximately equal to இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா it will be simply equal to 2.5447. So this is better than the evaluated calculated result using the trapezoidal rule. ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா the trapezoidal ruler it's giving 2.5297. Either that will be overestimate or underestimate, but the Simpson rule it will be given the accurate result. இதுதான் பாத்தீங்கன்னா generalized formula we can just use this formula. அது வந்து பாத்தீங்கன்னா following the conditions of all இது ஃபாலோ பண்ணி any of the integration by the Simpson rule. அதுக்கு அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் ரங்கேட் method. So right. ரங்கேட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் a powerful அதுதான் சார் வாய்ஸ் லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பிரேக் ஆகுது சார். சரி இப்போ கிளியரா இருக்குங்களா?
Yes, sir. Yes, sir. Sorry, yes, sir. Okay. So the Range-Kutta method, it is a powerful and widely used technique. To solve the first order ordinary differential equation, இது important. இது இதுவரை நம்ம integration பார்த்தோம். எதுனா Simpson rule சரி, trapezoidal சரி. But Range-Kutta method எதுனா to solve the first order linear differential equation. இதான் பாத்தீங்கன்னா இட்ஸ் Range-Kutta மெத்தட். சப்போஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா, த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் dy by dx equal to some function f of x comma y. சப்போஸ் நம்ம கொடுத்திருக்க இனிஷியல் கண்டிஷன் என்னன்னா y of x not equal to y not. இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன செய்யணும், we want to estimate the value. We want estimate the value of y at some other point other than the x naught plus h. So அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க hங்கிறது என்னன்னா ஸ்டெப் சைஸ். சோ இதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், இந்த மெத்தட் யூஸ்வலா என்னன்னா நம்ம டைரக்டா தெரிஞ்ச பிரச்சனை இல்ல, நம்ம ரூலை ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரூலை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். dy by dx equal to f of x. நிறைய ரூல்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். அது ஒன் ஆஃப் த ரூல் வச்சு சால்வ் பண்ணிடலாம். ஸ்டாண்டர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மோர் தென் செவரல் ரூல்ஸ். But numerically, if you want to evaluate the function value at x equal to some x naught plus h, we can use a Range-Kutta method for these differential equations. அது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, the method யூஸ்வலா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த Range-Kutta மெத்தட்ல இட்ஸ் RK4 மெத்தட். இந்த Range-Kutta மெத்தட் என்ன சொல்லுவாங்கன்னா, fourth order method. Commonly used method வந்து பாத்தீங்கன்னா fourth order method. யூஸ்வலா என்ன சொல்லணும்னா RK4. அதாவது this is a commonly used method. This is the commonly used method. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னா, we need to the given y naught value, we know y naught value at the given x naught. So at the given x naught. So y naught value நமக்கு தெரியும் at the given x naught. இது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா the starting point வந்து step size வந்து the step size it is such. ஏன்னா இங்க starting point x naught. அப்போ நம்ம என்ன செய்யணும், we need to move into x naught plus h. So அந்த இடத்துல we need to evaluate the function f of xy. So இது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன y, suppose என்னுடைய value of the function at x naught plus h ல தேவை. The x naught plus h ல we need to evaluate my function. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, first the k1 value கண்டுபிடிப்பாங்க. k1ங்கிறது is nothing but step size time the function at x naught y naught. k1ங்கிறது the slope of first order slope னு சொல்லுவாங்க. The k2 is the next slope. அது வந்து பாத்தீங்கன்னா it will be equal to the step size times the function value at x naught plus h by 2 comma y naught plus k1 by 2. அதே மாதிரி the k3 is another slope value. நான் உங்களுக்கு just diagram drop பண்ணி explain பண்றேன். It is equal to h time the function at x naught plus h by 2 y naught plus k2 by 2. அதே மாதிரி the last the k4, that is also the slope of the function at the extreme point, that will be equal to h f of
x0 plus h. ஏன்னா x0 plus h இல்ல நாம எவாலுவேட் பண்ண போறோம். x0 plus h plus y0 plus k3. So first k1, k2, k3, k4 இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு after that we can evaluate the y1 value. The formula y1 equal to the y0 plus 1 by 6 the k1 plus 2k2 plus 2k3 plus the k4. இதுதான் பாத்தீங்கன்னா the final formula. Once k1, k2, k3 கண்டுபிடிச்சிட்டு k4 கண்டுபிடிச்சிட்டு we can apply this formula. So என்னன்னா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா இதுதான் என்னுடைய கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் வச்சுங்க. this is x, this is y. சப்போஸ் என்னுடைய ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி போகுதுன்னு வச்சுங்க. this is my function. நம்ம என்ன செய்யறோம்னா we are just evaluating the k1 first. சப்போஸ் இந்த பாயிண்ட் இருக்கு, the slope we are calculating the slope. this is k1. So அது வந்து பாத்தீங்கன்னா h டைம் f of x0 y0. அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்னா சப்போஸ் என்னோட இதுதான் x0, இங்க வந்து x0 plus h, இதுதான் h, the x0 plus hங்கிற பாயிண்ட். and the values of the function இங்கே தான் நமக்கு தேவை. அப்ப என்ன செய்யணும்னா எக்ஸாக்ட்டா மிடில் பாயிண்ட்ல h/2ல we are just calculating the slope at this. Just we need to draw the tangent at h0/2, maybe lower than this function. Inge this is at k2, the slope k2. அதே மாதிரி அந்த h/2ல above the function we need to draw the one tangent parallel to this curve. அதாவது எக்ஸாக்ட்டா அந்த h/2ல இருக்க அந்த டேஞ்சன்ட்க்கு parallel above the point, that slope is k3. அததான் நம்ம இங்க கொடுத்திருக்கோம். this is k3, this is k2 at h/2. இங்க பாருங்க x0 plus h/2. அப்புறம் ஃபைனலா எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல வந்து this is the slope. you need to evaluate the slope at this point. this is k4. So இதுதான் மெத்தட். we need to follow this k1, k2, k3, k4 கண்டுபிடிக்கணும். ஃபைனலா நம்ம என்ன செய்யணும், we can apply this formula. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம். அப்ப நமக்கு even it will be more clear. So example, நான் அந்த எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துட்டேன். Yes, என்ன இருக்குன்னா the dy by we are solve dy by dx equal to x plus y, the y at equal to 1 with h equal to 0.1. அதாவது என்னோட ஸ்டெப் சைஸ் என்ன கொடுத்தோம்னா h equal to 0.1 கொடுத்துட்டாங்க. So the compute the value of the function at x equal to 0.1. இது என்ன கேட்டாங்க. நம்ம ஜஸ்ட் டைரக்டா நம்ம என்ன செய்யறோம்னா அந்த ரங்கி குட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் the f of x, y ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா it is x plus y. நமக்கு ஆல்ரெடி தெரியும் the initial point x0 equal to 0 இதான் இங்கே கொடுத்திருக்காங்க, y of 0, and the value of function y0 என்ன இருக்குன்னா it is 1. இப்ப k1 we can apply the calculate the first the slope at the beginning point. So k1, that is the slope, k1 slope, that should be equal to h times the value of the function. நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா we can just f of x0 y0, அதாவது value of the function at x0 y0. அப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா the h it is 0.1 bracket என்னுடைய x0 y0 இங்க வந்து என்னன்னா x0 plus y0. அந்த f of x ல எங்கெங்கெல்லாம் xy இருக்கோ அங்க x0 y0 நம்ம
ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அப்ப எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்னன்னு தெரியும்னா இட் இஸ் 0. ஒய் நாட்டோட வேல்யூ என்ன தெரியும்னா இட் இஸ் 1. அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா the k1 is nothing but it should be equal to 0.1. ஏன்னா இது 0 plus 1 it is 1 into 0.1 it's 0.1. Next k2. The slope at h by 2 that should be equal to h into the f of நமக்கு என்ன இருக்குன்னா x naught plus h by 2 plus comma the y ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா it is y naught plus k1 by 2. So y naught plus by 2. So அப்ப நம்ம என்னன்னா h ஓட வேல்யூ என்னன்னு தெரியும்னா it is 0.1. that is the step size. F of x naught plus h by 2. x naught வந்து என்னன்னு தெரியும்னா it is 0. So 0 plus h by 2. So h by 2 na h is 0.1 divided by 2. அப்ப நமக்கு என்ன வரும்னா 0.05. 0.05. இது வந்து பாத்தீங்கன்னா this is a x value x naught plus h by 2. So y naught வந்து பாத்தீங்கன்னா it is 1 plus k1 by 2. k1 is 0.1 by 2 போட்டீங்கன்னா it is 0.05. அப்போ வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் எந்த பாயிண்ட்ல எனக்கு தேவைன்னா the f of 0.05 x value, the y value வந்து பாத்தீங்கன்னா 1.05. சோ அப்ப நம்ம கண்ண மூடிட்டு இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நமக்கு என்ன வரும்னா h 0.1. the function அப்படியே எழுதிட்டு x and y மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சோ x plus y என்னோட ஃபங்க்ஷன் இருக்குன்னா x plus y. x வந்து என்னன்னா 0.05 plus y. y வந்து இங்க என்ன இருக்குன்னா 1.05. சோ அப்ப நமக்கு என்ன வரும்னா 0.1 into the 1.1. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சம் பண்ணீங்கன்னா 1.05 plus 0.05. ஏன்னா 5 plus 5 it is like 10. அப்புறம் இங்க 0 போட்டுட்டு 1 கேரி பண்ணீங்கன்னா 1. so 1.1. so 0.1 into 1.1 நமக்கு என்ன வரும்னா the answer is 0.11. so k2 கண்டுபிடிச்சாச்சு, k1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்னன்னா k3 it's the same formula. The value of the function at x naught plus h by 2, but இங்க வந்து என்னன்னா y naught plus k2 by 2. so எங்கன்னா at this value of y we need to evaluate the function. so h ஓட வேல்யூ என்னன்னு எனக்கு என்னன்னு தெரியும்னா 0.1. so the function first function point நம்ம டிஃபைன் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எனக்கு x இங்க என்னன்னு தேவை, y என்னன்னு தேவை. அந்த xy வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சோ அப்ப x naught ஓட வேல்யூ 0, h by 2 வந்து பாத்தீங்கன்னா 0.1 by 2, y naught 1 plus k2 by 2. k2 நமக்கு என்ன தெரியும்னா it is 1.1 by 2. Am I right? Yes. Sorry, 0.11, not 1.1. It is k2 வந்து பாத்தீங்கன்னா it is 0.11 by 2. அப்ப என்ன வரும்னா 0.1 into the value of function. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும், it's 0.05. ஏன்னா 0 plus 0.1 by 2 அதனுடைய வேல்யூ என்னன்னா it's 0.05 plus 0 it's 0.05 only. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவைட் the 0.11 by 2. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 1 plus இதனுடைய வேல்யூ it's 0.055. அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 0.1 into the value of the function at 0.05. 1 plus 0.055 வந்து பாத்தீங்கன்னா 1.055. இப்போ ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்னா 0.1. ஃபங்க்ஷன் இட்ஸ் சம்திங் பட் x plus y. x ஓட வேல்யூ என்னன்னா 0.05 plus y. y ஓட வேல்யூ 1.055. அப்ப நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா the answer இத கூட்டினீங்கன்னா 0.1 into 1.105. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்னா it will be equal to 0.1105. This is a K3. K4 it's easy. So K4 ஓட ஃபார்முலா என்ன வரும்னா h into the value of the function. எங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா it will be x. One second.
அந்த ஃபார்மை மட்டும் திரும்ப ரீகேப் பண்ணிக்கலாம். x நாட் பிளஸ் h கமா y நாட் பிளஸ் k3. ஸோ x ஆர் பிளஸ் h கமா y நாட் பிளஸ் k3. அப்போ h வந்து நமக்கு என்ன தெரியும்? ஸோ h ஓட வேல்யூ 0.1 ஸ்டெப் சைஸ் இன்டு வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் x நாட் 0, h வந்து பாத்தீங்கன்னா இங்கே 0.1. ஸோ 0.1 கமா y நாட் பிளஸ் k3. y நாட் பிளஸ் 1 தெரியும், k3 வந்து 0.1105. அப்போ என்னன்னா 0.1 into the value of the function we need it at x equal to 0.1 comma y equal to 1.1105. நமக்கு ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியும். ஸோ 0.1 into function x plus y அதான் தெரியும். ஸோ x ஓட வேல்யூ 0.1 plus y வேல்யூ 1.1105. இப்போ இது ரெண்டுத்தையும் சம் பண்ணா 0.1 into இது வந்து பாத்தீங்கன்னா 1.2105. சாரி, இதுவும் இட்ஸ் ரைட். இங்க வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா யா இட்ஸ் ரைட். ஸோ அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா they should be equal to மிஸ்டேக் பண்ண மட்டும் சொல்லுங்க. this should be equal to 0. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 0.1210. ஏன்னா 0.1 மல்டிப்ளை பண்ணும்போது we need to just make one digit முன்னாடி சொல்லிக்கிட்டோம். ஸோ அப்போ K4 கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம கண்ணு மூடிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். நமக்கு ஃபார்முலா என்னன்னா y1 வேல்யூ அட் the x naught plus h என்னன்னு கேட்டீங்கன்னா this should be equal to y naught plus 1/6 into the k1 plus 2k2 plus 2k3 plus k4. இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோசரம் பாருங்க. இது y equal to y1 equal to y naught. இது எப்படி 1/6 வருதுன்னா இதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து பாத்தீங்கன்னா 1, இதனுடைய கோஎஃபிஷியன்ட் 2, இதனுடைய கோஎஃபிஷியன்ட் 2, இதனுடைய கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ 1 plus 2 plus 2 plus 2 it's 6. அப்பனா we are just dividing this weight factor, the coefficient summation of the coefficient weight factor, that is 6. அதனால தான் இது 1/6 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஷார்ட்கட்டா. ஸோ that is really true. அப்போ y naught ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்னா it is 1 plus the weight factor 1/6, the coefficient sum into the k1 வந்து பாத்தீங்கன்னா it is 0.1, 2 times k2. k2 வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா 0.11 கிடைச்சது, 2 times the k3. k3 வந்து பாத்தீங்கன்னா இங்க 0.1105 plus simply k4 0.12105. Maybe we can use a different bucket. அப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா the y1 equal to 1 plus 1/6 into இது எல்லாத்தையும் உள்ளார சம் பண்ணீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி it will give approximately 0.66205. just multiply பண்ணி சம் பண்ணி பாருங்க. so this should be approximately equal to 1 plus இது 6 சாலிட் பண்ணீங்கன்னா it will be approximately equal to 0.11034. so this is approximately equal to 1.113034. so this is a y1 value 1.11034. so this is the way we can solve any first order differential equation. அதாவது value of the y function at the step size h equal to 0.1. அதுதான் நம்ம இந்த ரங்கேகுட்டா மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். இட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் மெத்தட் ஃபார் சால்விங் எனி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நியூமெரிக்கலி. இங்க வந்து நம்ம என்னன்னா எக்ஸாக்டா சால்வ் பண்ணல, we are just solving using the numerical formula. just we followed this formula and then the k1 k2 k3 k4 value, the slopes value using this four set of equations. that's it. ரங்கேகுட்டா மெத்தட். நான் என்ன செய்யறேன்னா இந்த இன்னைக்கு நைட் அதாவது ஈவினிங் குள்ளார உங்களுக்கு மேக்சிமம் ஒரு ஃபியூ ப்ராப்ளம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கேட் சிசிஆர் நெட்ல என்னென்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பிச்சுறேன். எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் அனுப்புறேன். இந்த நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்ல இன்டர்போலேஷன், எக்ஸ்ட்ராபோலேஷன், அதே மாதிரி சிம்ப்சன் ட்ரெபிசாய்டல் ரூல்,
ஈவன் நியூட்டன் ஃபார்வர்ட் பேக்வர்ட் இன்டர்பிரேஷன், இது அங்கேயே மெத்தட். இதுல என்னென்ன ப்ராப்ளம், என்ன கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்கோங்களோ நான் எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன். சாட்டர்டே அன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா we can just solving the problem from the gate reason it other TRB exam. நான் என்னன்னா எக்ஸ்பிளிசிட்டா உங்களுக்கு எல்லாத்தையும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஒரு 10 ப்ராப்ளம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். சண்டே ஆல்சோஷுவலா நமக்கு டெஸ்ட். உங்களுக்கு நெக்ஸ்ட் 2 daysல நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருவேன்னா எக்ஸ்பிளிசிட் சொல்யூஷனோட அனுப்பிச்சிருவேன். சோ இதுதான் நமக்கு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இன்னைக்கு ஈவினிங் நாளைக்கு ஈவினிங்குள்ள உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து வைக்கணும்னு நினைச்சேன். நான் என்னன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு காமன் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் இதுவரையும் நம்ம நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் வரையும், அதாவது ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த சிலபஸ் நம்மளுடைய டிஆர்பி எக்ஸாம் சிலபஸ்ல மேட்ரிக்ஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த லீனியர் வெக்டர்ஸ் வந்து டைம் அனலைசிஸ் வந்து நிறைய தேடி படிச்சிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஒரு 5-10 கொஸ்டின் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்டிவ். நெக்ஸ்ட் வீக் நீங்க 5 days டைம் எடுத்துக்கோங்க, தப்பே இல்லை. பொறுமையா சால்வ் பண்ணிட்டு எனக்கு என்ன அப்லோட் பண்ணிடுங்க, நான் டைம் கொடுக்குறேன். பட் அந்த சூஸ் அண்ட் பெஸ்ட் ஆன்சருக்கு வந்து நான் என்ன கொடுக்கணும், ஒன்லி 1 day சண்டே மட்டும் தான். சண்டே நைட்டோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 15 கொஸ்டின் போன வாரம் கொடுத்தோம்னா இந்த வாரமும் 15 கொடுக்குறேன். நான் டாபிக் இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இதோட நமக்கு என்னன்னா நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் முடியுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுரியர் சீரிஸ் இருக்கு. மேபி ஃபுரியர் சீரிஸ் என்ன செய்யலாம்னா we can continue tonight. இன்னைக்கு நைட் வந்து என்ன செய்யலாம்னா ஃபுரியர் சீரிஸ் கண்டினியூ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஃபுரியர் சீரிஸ் வந்து நைட் ஓகே தான், உங்களுக்கு கண்டினியூ பண்ணலாம்ல. நான் ஒரு சீக்கிரமாவே போட்டுறேன் இன்னைக்கு கிளாஸ். இன்னைக்கு ஹாலிடேங்கிறதால ஒரு 7 to 8 ஓகேங்களா எல்லாருக்கும்? 7 to 8. Okay, sir. Okay. Thank you, ma'am. 7 to 8 or 8:30. அப்படியே எடுக்கிற வரை எடுக்கலாம். Thank you, ma'am. Thank you, sir. Thank you. Yes, sir. Thank you, sir. So night, yes, sir. Thank you, sir. Night Fourier series start பண்ணிடலாம். Yes, sir. Thank you, sir. Thank you.